வரிசை வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த நலங்கு பண்ணுறதுலாம் எங்கள் பெரியம்மா கிட்டேருந்தான் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ இது வந்து எங்கள் ஜெபமணி பெரியம்மா வந்து எங்கள் அக்காவுக்கு கொடுக்குற, எங்கள் மாமாவுக்கு கொடுக்குற இது சீர்வரிசைகள். இது மேடம் தான் எல்லாம். இவர் தாங்க அந்த பொண்ணை கட்டின அப்பாவி. பின்ன அப்பாவி இல்லை அப்படின்னு சொல்லிக்கணும். இப்பொழுது இன்னைக்கு ஸ்பெஷல் டே வந்து மாப்பிள்ளை பொண்ணு தான். எங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு அப்போ கை பிடிச்சி கொடுத்தாரு எங்க அக்காவை அவங்க கையில. ஆனா இப்ப பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. ஸோ பிள்ளைங்க வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எப்போதுமே முதலாவது தேவனுக்கு தான் நம்ம மகிமையை செலுத்தணும். ஒரு 2 பாடல்கள் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா பிள்ளைகள் மேலே வரணும் கேட்கிறேன். தட்டு வரிசையில் எங்க பெரியம்மாவோட தட்டு வரிசையும் இருக்கிறது. இதையெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியா கருத்துல நாங்கள் தாழ்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீ ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் மாலை மாற்ற பெண்ணின் தகப்பனாரையும் மாப்பிள்ளையின் தாயாரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றனர். பையனுக்கு மாலை
மாலை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போடுங்க சார். கொஞ்சம் நல்லா சண்டை. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுராஜா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை இப்ப எல்லாம் முடிச்சது. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். கட்டினா இந்த பொண்ணதான் கட்டுவேன்னுட்டு பாஸ்டிங் போட்டு வந்து கட்டினாங்க. ஆனா பாஸ்டிங் போட்டு இந்த வீட்டுல பொண்ணு தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப வந்து கேட்டாங்க. அப்படி கேட்டு கல்யாணம் நடந்து 25 வருஷம் எப்படி போச்சு அப்படின்றத 2 பேருமே கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் வந்து ஒரு சில வரிகள் மாத்திரம், கவிதைலாம் கிடையாது, சில வரிகள் என் மனதில் இருக்கு. நான் என்ற திருமண் அடம் பிடித்த வாழ்க்கை, எதிர்த்து பேசுவது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என் தந்தை சொல் மீறாமல் உன் கரம் பிடித்தேன். என் தந்தை சொல் மீறாமல் உன் கரம் பிடித்தேன். எதுவுமே மாறாது என்று நினைத்த எனக்கு மாற்றங்கள் பல காத்திருந்தது புகுந்த வீடு. எனக்கு மாற்றங்கள் பல காத்திருந்தது புகுந்த வீடு. வீடு, உறவு, அன்பு, பழக்கம், சமயம். ஓ, பெண்களின் அடுத்த அத்தியாயம் என்று புரிந்து கொண்டேன். பெண்களுக்கு அடுத்த அத்தியாயம் என்று புரிந்து கொண்டேன். வேறு குடும்பம் என்று நினைக்கும் முன் அது என் குடும்பம் ஆயிற்று. 2 வருட வீண் பேச்சுக்கு பின் தேவதையாக வந்தால் என் மகள். 2 வருட வீண் பேச்சுக்கு பின் தேவதையாக வந்தால் என் மகள். சகோதரிகளுடன் குழந்தையாக விளையாடினேன். விளையாடினது மாறி என் குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தேன். சிங்க பெண்களை பெற்ற என் தாய்க்கு ஆண் சிங்கம் வேண்டும் என்று ஒரு ஆசை. என் மகனாக வந்தான் அவன். விதையாக இருந்த நான் பூவாகி கனியாகி இன்று தோட்டமாக நிற்கிறேன். எல்லாரோட சேர்ந்து நானும் நிற்கிறேன். பெண்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நான் கற்றுக்கொண்ட விஷயம், நீங்களும் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மறப்பது. அது மட்டுமே நம் வாழ்க்கையை கடைபிடித்தால் மகிழ்ச்சி நம் இல்லத்தில். கசப்பான நினைவுகளை மறந்து விடுங்கள். கணவன்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள், உடனடியாவே கஷ்டம் இருந்தாலும் அதை மறந்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம சரியா நினைச்சா நல்லா இருக்கும் வாழ்க்கை. அதே மாதிரி மனைவிகளும் கசப்பான நிலை கணவனையும் மறந்து விட்டால் நிச்சயமா 25 இல்ல 50, 75 போயிட்டே இருக்கும். சந்தோஷமா இருந்தா நோயெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்ல சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர், ஹாஸ்பிட்டல் சிஸ்டர் அக்கா வந்திருக்காங்க. சந்தோஷமா நோய் வராதில்ல. அதனால கணவன் மனைவி எப்பொழுதும் வந்திருக்கிறார்கள், அனைவரும் சந்தோஷமா இருக்கிறது கட்டர் தாண்டி சாட்சி ஆசை.